கருத்து கணிப்புகள் பார்த்துருப்பீங்க. எல்லாமே அதிமுக இல்லை திமுக அப்படி தான் போயிட்டுருக்கு. அது எப்படி பார்க்குறீங்க அந்த கருத்து கணிப்புகளை? அதாவது இந்த தமிழ் ஊடகங்களுடைய கருத்து கணிப்பை பார்க்கும்போது அதுக்கு பின்னால் இருக்கிற அந்த உள்நோக்கத்தை நம்மளால் புரிஞ்சிக்க முடிஞ்சுது. எப்படின்னா இது இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த சாதி மேலோங்கி நிற்கிறத தான் பார்த்தேன். இப்போ ஒரு தொலைக்காட்சி ஊடகம் ஒரு கருத்து கணிப்பு போடுது. நமக்கு தெரியும் நாம் தமிழர் கட்சி இந்த தர பார்த்திங்கன்னா மிக மோசமான சரிவையும் தோல்வியையும் சந்திக்க போகுது. அவங்களுக்கு 2% வாக்கு சதவீதம் வந்தாலே அதிகம்தான். ஆனால் நீங்கள் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ விஜய்க்கு வந்து ஒரு 11% மாதிரி இவங்களும் வந்து ஒரு நெக் டு நெக் வந்து இதையும் எடுத்துகிட்டு வர்றாங்க. என்னென்னா இவருடைய சாதியை சேர்ந்த ஒருத்தர் தான் அந்த தொலைக்காட்சியினுடைய உரிமையாளர். அப்போ இங்கே வந்து சாதி வந்து ரோல் பண்ணுது, புரியுதா இல்லையா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாவேக்காக்கு என்ன மாதிரியான மக்கள் செல்வாக்கு இருக்குங்கிறத நம்ம கண்ணாலேயே பார்த்தாச்சு. ஏன்னா இதெல்லாம் நம்ம கற்பனையும் கிடையாது, அனுமானமும் கிடையாது. ஆனால் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா தாவேக்காவுடைய வாக்கு சதவீதத்தை குறைச்சி காட்டுறாங்க. அதுக்கு அடுத்து பல தொகுதிகளில் அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிற மாதிரிலாம் காட்டுறாங்க. பாஜக வந்த பிறகு அதிமுகவே இன்னைக்கு ஒரு 3வது இடத்தை நோக்கி போகுதுங்கிறது தான் உண்மை. அந்த உண்மையை மறைத்து விட்டு இவங்க இந்த மாதிரியான ஒரு முடிவுகளை எல்லாம் கொண்டு வரது என்னன்னா அவங்க ஒரு கருத்தை மக்கள்கிட்ட திணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ரங்கராஜ் பாண்டே அவர் வந்து ஒரு மூத்த பத்திரிகையாளராக இருந்தாலும் அவர் வந்து ஒரு வலதுசாரி சார்புடையவர்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவர் இன்னைக்கு எப்படி ஒரு பிரச்சாரத்தை முன்வைக்கிறார் அப்படின்னா விஜய் இந்த தேர்தலில் போட்டியிடாமல் ஒதுங்கி நின்னா அவருக்கு கௌரவம். எப்படி இவர் வந்து இந்த தேர்தலில் போட்டியிட்டு அதிகாரத்தை கைப்பற்றணும்னா சினிமாவே தூக்கி போட்டு வந்திருக்காரு. அவருக்கு இவர் வந்து அட்வைஸ் கொடுக்குறாரு. இல்லை பிரசாந்த் கிஷோர் மாதிரி பண்ணணும்னு சொல்கிறாரு. அதோட அர்த்தம் என்ன? அப்போ விஜயினுடைய வருகை பல பேருக்கு வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஊடகவியலாளர்கள்ங்கிற பெயரில் இருப்பவர்கள் மூலமாக விஜயால் ஜெயிக்க முடியாது, என்ன விஜய்க்கு வந்து செல்வாக்கு அவ்வளோ இல்லைங்கிற மாதிரி ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒன்று தான் இந்த கருத்து கணிப்புகள் எல்லாமே.